தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பொதுத் தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் உத்தரவு. தேர்வு மையங்களில் காலை 7 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். கடும் பனிப்பொழிவால் மும்பையில் இருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பி வைப்பு. பல்வேறு விமானங்கள் தரையிறங்குதல் புறப்பாடு பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாளாளரின் கணவர் கைது. ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. மணப்பாறை தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரம். பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரை கைது செய்ய கோரி மாணவியின் உறவினர்கள் சாலை மறியல். கோவை மேட்டுப்பாளையத்தில் மாணவியை கர்ப்பமாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் கைது. 1.5 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது காவல்துறை. பிப்ரவரி 21ஆம் தேதி ஆட்சியரகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் தாய்மொழி உறுதி ஏற்க வேண்டும். உலக தாய்மொழி தினத்தையொட்டி அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்குப்பதிவு இயந்திர மையத்தில் 24 மணி நேரமும் 3 ஷிப்ட் முறையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. கட்சி தொடங்கியவுடனே நான் தான் முதலமைச்சர் என்று கூறுவது எல்லாம் மக்களிடையே எடுபடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடும் இயக்கம் திமுக என்று மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் பேச்சு. நெல்லையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடாவின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நெல்லையில் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வணிக வளாகம், காய்கறி சந்தை, சிறுவர் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். நெல்லையில் கள ஆய்வின் போது இருட்டு கடைக்கு சென்று ஹல்வா சாப்பிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இருட்டு கடைக்கான பெயர் காரணம் குறித்தும் உரிமையாளரிடம் கேட்டறிந்ததாக தகவல். தமிழ்நாடு அரசின் 12 மசோதாக்கள் மீது ஏன் முடிவெடுக்கவில்லை? தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி.
தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க முயற்சிப்பவர்களை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் சனாதன சக்திகளை சரியாக கையாளாமல் விட்டால் தமிழ்நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள் என்று திருமாவளவன் அறிக்கை. கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்ததால் கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலி வழக்கில் கைதான 5 பேருக்கு சிபிசிஐடி காவல் நிறைவு. 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என சூழலுக்கு ஏற்றவாறு தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதாக விஜய் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசும் தமிழக அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து விஜய் கேட்பது சரிதான் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து. மாநில அரசு ஒரு காலத்திலும் மத்திய அரசுடன் நேர்கோட்டில் வரவில்லை என்றும் விஜயின் கருத்துக்கு மறுப்பு. சென்னை மாநில கல்லூரி விடுதி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் நள்ளிரவில் போராட்டம். உணவு, தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறி கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1200 கன அடியாக அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்தும் உயர்வு. காங்கிரஸ் கட்சிக்கு குடும்ப நலனே முக்கியம் என்று பிரதமர் மோடி கடும் விமர்சனம். பாஜகவிற்கு நாட்டின் நலனில் மட்டுமே அக்கறை என்றும் மாநிலங்களவையில் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய வருமான வரி மசோதா உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இந்தியர்களின் கை கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் வெளியிடப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோ. சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு சட்டத்தின்படியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா விளக்கம். இந்தியர்களுக்கு கைவிலங்கிடப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு என்ன செய்ய போகிறது என்றும் கேள்வி. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் போது கைவிலங்கிடுவது அமெரிக்க நடைமுறை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். இனி இந்தியர்களை மரியாதையுடன் அனுப்புவது குறித்து பேசி வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் விளக்கம். யுஜிசி மூலம் மாநிலங்களின் உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வியை ஆர்எஸ்எஸ் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்றும் திமுக மாணவரணி போராட்டத்தில் வலியுறுத்தல். சுதந்திரத்திற்கு முன்பிலிருந்தே பல்கலைக்கழக வேந்தர்களாக ஆளுநர்களே இருந்து வந்துள்ளனர் என பலமுறை கூறியிருக்கிறேன். யுஜிசி என்பது தன்னாட்சி அமைப்பு என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. யுஜிசி வரைவு விதிகள் குறித்து கருத்து கூறுவதற்கான அவகாசம் பிப்ரவரி 28 வரை நீட்டிப்பு. கல்வியாளர்கள் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் ஒரே கட்டமாக நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் நாளை அறிவிப்பு. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜகவே ஆட்சியை கைப்பற்றும் என கூறியுள்ள நிலையில் மக்கள் எதிர்பார்ப்பு.
கிரீஸ் நாட்டின் சாண்டோரினி தீவில் பயங்கர நிலநடுக்கம். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 11,000 பேர் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றம். ஆறாயிரம் டன் நிவாரணப் பொருட்களை சுமந்து செல்லும் துபாயின் சிறப்பு கப்பல் எகிப்து சென்றடைந்ததாக தகவல். காசாவுக்கு எடுத்து சென்று விரைவாக உதவிகளை வழங்க நடவடிக்கை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. சுப்மன் கில்லின் அபார ஆட்டத்தால் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி.